உலக அரங்குல இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒருத்தர், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க போற ஒருத்தர், ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்தாப்புல இன்டர்வியூ எடுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணா, பொதுவா சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சா பில்டிங் தான் கட்டுவாங்க. நீங்க எப்படின்னா பாடி பில்டிங்க்கு போனீங்க? பாடி பில்டிங்ன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு ஆசை, ஒரு வெறித்தனம் எல்லாமே. ஆனால் எனக்கு வாய்ப்பு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. 10th வரைக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. அப்போ ஜிம் எதுவுமே கிடையாது. அப்போ வீட்டில் இருந்த ஒரே ஓட்டர் சைக்கிள், அதில் தான் என்னையும் தம்பி எங்கள் அப்பா அவசரமாக கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போவார். அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னால் அப்போ போக முடியல, என்னோட பண்ண முடியல. அதனால எனக்கு எப்போ இன்னும் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, குமாரசாமி காலேஜில் நான் செகண்ட் இயர் போய் நான் லேட்டர் ஜாயின் பண்ணேன். அப்போ அது கடைசி செகண்ட் இயர் லாஸ்ட்டில் தான் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்கே ஒரு ஜிம்மில் எனக்கு உங்களோட ஃபிசிக் நார்மலாக நல்லா இருக்குது, நீ பண்ணா மெடல் பண்ணான்னு சொல்லிட்டு புல்டாக் ஜிம்ல மிஸ்டர் தினேர் மாஸ்டர் சொன்னார். அப்போ என்ன படிப்படியாக ஃபர்ஸ்ட் 2012 டிசம்பரில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன் பண்ணேன். Be careful, so don't be afraid. You're safe here, no, these walls won't let you break. I put up a sign in the clouds, so they all know that we ain't ever coming down. பரவலாக ஒரு கருத்து பரவுது, இந்த அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணால் ஆண்மை குறைவு ஏற்படும் அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்களே, இது உண்மையா இல்லை பொய்யா? நானும் இந்த கேள்வி எல்லாத்தையும் முக்கியமாக பாடி பில்டர் மட்டும் தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. எதனால எழுதிட்டு இல்லை. அப்போ நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த கேள்வி நீங்க அப்ப கிரிக்கெட் ரேட்டிங் கேட்கணும், அத்லெட் ரேட்டிங் கேட்கணும், ரன்னிங் மாரத்தான் எல்லாத்தையும் கேட்கணுமே. பாடி பில்டிங்ன்றது ஒரு எப்படி சொல்றது, ஒரு இந்த மாதிரி கேம் கஷ்டப்படுறது எந்த கேமுமே கிடையாது. அப்படின்னு சொல்லுவோம், எந்த கேமும் கஷ்டப்படவே முடியாது. அதனால அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது ஜெனடிக் ஜீன், அதுக்கு இதுக்கும் தனி. பாடி பில்டிங் நீங்க எக்ஸசைஸ் பண்ணா ஹார்மோன்ஸ் நல்லா ஹெல்த் க்ரோத் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. எப்படி நல்லா அந்த மாதிரி ஹார்மோன் சொல்ல. ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்களோட ஃபுட் டயட் எப்படின்னா எவ்வளோ செலவாகுது மாசம் சாப்பிட்றதுக்கு மட்டும்? ஃபுட் டயட் நான் ஒரு நாளைக்கு மார்னிங் ஒர்க் அவுட் முன்னாடி 10 எக் சாப்பிடுவேன். ஒயிட் எக் 10 சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ற கேப்ல என்னோட சப்ளிமெண்ட் இன்ட்ரா ஒர்க் அவுட் எடுத்துப்பேன். முடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் எக் ஒரு 5 to 8 எக் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா குக் பண்ணுவேன், கஷ்டப்பட்டு குக் பண்ணுவேன். பண்ணி சிக்கன் ஒரு 1/2 kg, ஃபிஷ் ஒரு 1/2 kg, மதியானம் ஒரு 250 கிராம் ஃபிஷ், 250 கிராம் சிக்கனு வித் 1 cup ரைஸ் மதியானம். அதை முடிச்சுட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுப்பேன். மறுபடியும் 4 o'clock போல மறுபடியும் எழுந்திரிச்சு சப்பாத்தி, மறுபடியும் ஃபிஷ் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சு வாக்கிங் போயிட்டு ஜிம்முக்கு வந்துடுவேன். ஜிம்முக்கு வந்து மறுபடியும் ஒர்க் அவுட் நல்லா ஹெவியாக பண்ணிட்டு சப்ளிமெண்ட்டை சாப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போவேன். மறுபடியும் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு எக் சாப்பிட்டு மறுபடியும் அந்த மீதி இந்த சிக்கன் 50 கிராம் சாப்பிட்டு தூங்கிடுவேன். மிட் நைட்ல ஒரு 2 o'clock போல மறுபடியும் இருந்துச்சு ப்ரோட்டீன் சாப்பிடுவேன். இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா வீட்டில் எப்படி கொடுத்தாங்க? ஃபீல்டு சிவில் முடிச்சுட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் எதுவும் எங்கள் வீட்டில் எனக்கு என்னன்னா என்னோட இது ஹாபி, என்னோட உயிர் எல்லாமே இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் அச்சீவ் பண்ண ஆரம்பித்தேன். 2013 தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 2017 இப்போ நான் மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் ஏசியா, தமிழ்நாடு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். அதனால இந்த ஃபீல்டில் ஒன்றும் அந்தளவுக்குலாம் கிடையாது. ஃபாரின்லாம் போய் பண்ணுறீங்களே, அதுக்கு ஸ்பான்சர்ஷிப்பா இல்லை உங்களோட ஓன் மணியில தான் நீங்கள் போயிட்டு வரீங்களா? ஆக்சுவலா ஏசியா காம்படிஷன் ஜூலைல பண்ணேன், சவுத் கொரியா நடந்துச்சு. அதுக்கு IBBF நம்ம அமௌண்ட் நம்ம பே பண்ணோம். அதாவது அந்த உள்ள என்ட்ரி ஃபீஸ்ல ஃபிளைட் டிக்கெட்ல என்ன சேர்த்து பே பண்ணோம். அது நம்ம டோட்டல் எவ்வளவு கேட்டாங்கன்னா 1.75 லேக் கேட்டாங்க. 1,20,00,000 கேட்டாங்க. வீட்டில் கேட்டேன், ரொம்ப கஷ்டம். அப்போ ஜிம்ல நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அவங்களால சில பேர் ஏசியா காம்படிஷனால பண்ண முடியல. அப்புறம் வீட்டுல
நாங்கள் விவசாயம் தான். ஒரு 8 ஏக்கர் நிலம் நெல் இதெல்லாம் போட்டிருக்கோம். பிளஸ் ஒரு 10-15 மாடு வச்சிருக்கோம், பசு மாடு. அதுல இருந்து ஒரு 5 மாடை எங்க பாசமா வளர்த்த எங்க அம்மாவால கொடுக்கவே முடியாம மனசு இல்லாம கொடுத்துதான் அந்த காசு வச்சுதான் ஏசிய காம்படிஷனுக்கு போனேன். இருந்தாலும் வேந்தருக்கு அதே வயசு 1.7 கேட்டாங்க. வீட்டுல அம்மா கேட்டாங்க, மறுபடியும் மாடு வைக்க முடியாதா, நம்ம சாப்பாடு கொடுக்கணும் வழி இருக்காது அப்படின்ட்டாங்க. என்னால கேட்க முடியாது வீட்டுல. சோ நான் என்ன பண்ணேன், எல்லாத்துக்கும் கேட்கும் போயிட்டு நான் இந்த மாதிரி திறமை இருக்கு, ஆனா அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது மைண்ட் எவ்வளவு அப்செட் ஆகும்னு அது ஒரு வார்த்தையில சொல்லி புரிய முடியாது. அது ரொம்ப கஷ்டம். என்னால முடியும், என்னால பண்ண முடியும், நான் கண்டிப்பா நல்லது பண்ணுவேன். ஆனா போறதுக்கு ஒரு சின்ன விஷயம் காசு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வேற மாதிரி இருக்கும் மைண்ட் செட்லாம். என்னோட கோச் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணனும் ஜெயபிரகாஷ் அதான் என்னோட கோச். அவங்க இல்லாம நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அது வரைக்கும் இங்கிலீஷ் படிக்கிறதுல தமிழ்நாட்டுல இருந்து போய் யாரும் 4th பிளேஸ், அதாவது டாப் 5 இருந்ததில்ல. பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் இப்ப பண்ணாரு, மிஸ்டர் வேர்டு ஜெயபிரகாஷ் தான், அப்புறம் ராஜேந்திரன் பண்ணிருக்காங்க. ஆனா சின்ன வயசுல நான் 4th பிளேஸ் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் பண்ணா பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். என்னோட கோச் என்னோட ஹரிகிருஷ்ணன் தான் பேக் போனா எங்க அப்பா எங்க ஃபேமிலி இல்லாம நான் வந்துக்க முடியாது. எங்க அப்பா அம்மா தான் அவங்களோட ரத்தத்தை தான் எனக்கு சொல்லி இங்க ஒரு மசிலா வந்துருக்குன்னா அது எங்க அப்பா அம்மா தான், அவங்க ரத்தம் தான். நான் இந்த இதுல பெருமையா சொல்ல நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மா தொடர்ந்து பல மெடல்ஸ் வாங்கியிருக்கீங்க. வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணாங்க? வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நிறைய காம்படிஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நான் ஸ்டேட் நிறைய ஸ்டேட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டை ஒரே ஒரு வாட்டி வந்து பார்க்க வந்தாங்க எங்கள் அப்பா அம்மா. எங்கள் அம்மா அழுந்துட்டாங்க. ஏன்னா போஸ்டிங் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ டம் கட்டணும், எவ்வளோ அந்த மசிலை டைட் பண்ணணும், எப்படி நிற்கணும், ஒவ்வொரு மிஸ்டேக்லேயும் 10 மார்க் 2 மார்க் போகிற வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே போஸ்ட் பண்ணுவோம், ஆனால் நம்ம மசில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்ம பிடிக்கிற போஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு மசில் டைட் பண்ணுவோம். அன்றைக்கி அந்த இது மசில் போகலாம் காம்படிஷன் முடிச்சுட்டு அன்னைக்கு போய் நாங்கள் படுக்கும்போது எங்கள் வலிக்காத இடமே இருக்காது. மசில் அந்த அளவுக்கு வலிக்கும். பாடி பில்டிங்ல ஒரு ரோல் மாடல் யாருன்னா பில்கிட், அர்னால்டு இந்த மாதிரி? அப்படி சொல்லணும்னா ரோல் மாடல் யாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு பாடி பில்டர் அப்கமிங் வந்துட்டு தான் இருக்காங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பெட்டராக வரும்போது இவங்களோட நம்ம அவங்கள ஃபோக்கஸ் போவோம். அந்த மாதிரி தான் போகும் தவிர அப்படி சொல்ல முடியாது. ரோல் மாடல் யாருன்னு கேட்டேன்னா கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ரோல் மாடல் தான். இந்த ஃபீல்டில் மிஸ்டர் ஜெயபிரகாஷ்னா என்னோட டபுள் மடங்கு பெருசாக இருப்பார். 75 தான் பண்ணுவார். கஷ்டப்பட்டு வெயிட் படிப்பார், உசுறு கொடுத்து வரைப்பார். அவர் அப்பா எனக்கு ரோல் மாடல். சின்ன வயசுல எங்கள் அப்பா எனக்கு ரோல் மாடல் அப்படிதான் சொல்லுவேன். மற்றபடி ஃபாரின் பாடி பில்டர்லாம் தமிழ்நாட்டிலே ஃபாரினை ஃபாரினில் போயிட்டு பீட் பண்ணுற அளவு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. கவர்மெண்ட் இந்த ஃபீல்டில் நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாடி பில்டர் உருவாகி இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க. வேர்ல்டு லெவலில் இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க. அது நம்ம கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் சப்ளிமெண்ட்ரி எடுத்து கொஞ்சம் ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசு பண்ணும் அப்படின்னாங்களே, அதில் சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நார்மலாக இருக்கிற ஃபுட்லேயே ப்ரோட்டீன் இருக்கு, ஆனால் முழுமையான சத்து நம்ம உடம்பு போவதில்லை. அதை நீங்கள் பறித்து அதை கழுவி அதை வேக வச்சு அதை சத்து அதுலேயே 85% அதுலேயே போயிடுது. மீதி அந்த 25% உங்களுக்கு அது பாடி இன்டேக் பண்ணவே பண்ணாது. அதனால உங்களுக்கு ஃபுல் ப்ரோட்டீனை நீங்கள் இன்டேக் எடுக்கும்போது நீங்கள் சேம் டைம்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கான்ஸ் நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அது ஹெல்த்தாக இருந்தாலே உங்களால் சாதிக்க முடியும், நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நீங்கள் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியும். அதனால சப்ளிமெண்ட் இருக்கிறதுனால இந்த சைடு எஃபெக்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெண்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்டேட் நேஷனல் போறீங்களா, உங்க கூட தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்துருக்காங்கல்ல பெண்கள்ல, அதில் யாரையும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருந்து நிறைய உமன்ஸ் நிறைய அவங்களோட நம்ம தமிழ்நாடு பண்ணணும்னா ஒரே சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே தெரியும் வேற லெவல் தமிழ்நாடு பண்ணலாம். ஆனால் அவங்க வெளியே வராதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு அவங்க டெப்ரெஷன். நம்மளால அங்கே போக முடியுமா, நம்மளால முடியுமா, அது ஒன்று தான். ஆனால் தமிழ் பொண்ணுங்களால முடியாது, எதுவுமே கிடையாது.
இப்போ ஆனால் தமிழில் ரொம்ப 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 இல்லை யாருமே இல்லை யாருமே இல்லை. நான் இப்போ நிறைய காம்படிஷன் போயிருக்கேன் தமிழ்லேருந்து ஒருத்தரும் பண்ணுறதில்ல. இப்போ தான், அதாவது எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் இப்போ தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் போட்டி போட்டு அதாவது பசங்க கூட போட்டி போட்டு இப்போ பொண்ணு ரெடி ஆகிட்டு காம்படிஷன் வந்து மெடல் பண்ணிட்டு கோல்டு மெடல், வேர்ல்டில் வந்து கோல்டு மெடல் 2 பொண்ணு இந்தியாவிலேருந்து, நான் மகாராஷ்டிரா நினைக்கிறேன், பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து குறை சொல்ல முடியாது. அதுவும் நம்ம தமிழ் பொண்ணுங்களை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். என்ன ஒரு காரணம், அவங்க வெளியே வராத காரணம் இதுதான். நம்மளால முடியுமா, அவங்க நம்மளே கேட்டுக்கிறது தான்.